டாக்ஸ் ஏர்ட்ராப் பைனான்ஸுக்கு வந்துட்டு அதை எப்படி கிளைம் பண்ணுறது? நீங்கள் ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ணதால தான் அது பைனான்ஸுக்கு வந்துருக்கு. அதை திரும்ப எனக்கு நீங்கள் போய் கிளைம் பண்ண போகிறீங்கன்னு என்ன வழங்கல. முதலாவது ஏர்ட்ராப்போட கன்செப்டை வழங்க. ஏர்ட்ராப்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப்புகள் அவங்களோட ஏர்லி மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக யூசர் அக்விசிஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஏர்லி அடாப்டர்ஸுக்கு அவங்களோட டோக்கனையோ கோயினையோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படியே ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த டெலிகிராமில் பேஸ் பண்ணி வந்த இந்த டாக்ஸுங்கிற இந்த ஏர்ட்ராப். ஸோ இந்த ஏர்ட்ராப் ஆரம்பித்தாங்க எப்படின்னு சொன்னால் இது உங்களோட டெலிகிராம் எவ்வளோ காலமாக நீங்கள் பாவிக்கிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கோயின்ஸ் தந்தாங்க. நீங்கள் கூடுதலான காலம் டெலிகிராம் பாவிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூடுதலான கோயின் கிடச்சிருங்க. அது பிறகு டெய்லி லாகின் பண்ணுறது மூலம் இன்வைட் பண்ணுறது மூலம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டாஸ்க்குகளுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் கோயின் கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட மினிமம் எல்லார்ட்டையும் ஒரு 40,000க்கு மேலே கோயின்ஸ் இருக்கும். சில ஆக்கள்கிட்ட 95,000 1,00,000 டாக்ஸ் கோயின் கூட கிடச்சிருக்குது நிறைய எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆக்களுக்கு கூட. ஸோ இப்போ இதை இவங்க ஒஃபிஷியலாக இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ இது லான்ச் ஆகின உடனே என்ன செய்யும்னு சொன்னால் இது லான்ச் எங்கே பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சஸில் லான்ச் ஆகிறதுக்கு முதல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் இவங்களோட ஏர்ட்ராப்பை வித்ட்ரா பண்ணுறதுக்கு இவங்க 3 எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. பைனான்ஸ், அடுத்தது பைபிட், அடுத்தது இது பிட்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு 3-4 எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து இந்த 4 எக்ஸ்சேஞ்சிங்க விட்ரோ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட டொன் வாலெட்டில் கூட நீங்கள் விட்ரோ பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பைனான்ஸில் பைபிட்லாம் நிறைய பேர் விட்ரோ பண்ணியிருந்தீங்க. ஸோ விட்ரோ பண்ணாக்களுக்கெல்லாம் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த விட்ரோ பண்ண கோயினை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கிளைம் பண்ணுறங்கிற ப்ரோசஸ். முதலாவது நீங்கள் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுற ப்ரோசஸ், அட்டன் பண்ணி முடிய உங்களுக்கு கிளைம் பண்ண விடுறது ரெண்டாவது ப்ராசஸ். நீங்கள் எலிஜிபிள் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் கிளைம் பண்ணலாம். இப்போ அந்த கிளைம் பண்ணின டோக்கன்ஸை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவங்களோட எக்ஸ்சேஞ்சஸில் லான்ச் பண்ணுவாங்க. இது ஒரு ஏர்ட்ராப். அடுத்ததுக்கு பின்னால் இவ்வளோ காலத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இல்லை, இது ஒரு மீம் கோயின் மாதிரி தான் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இது லான்ச் ஆகினதுக்கு பிறகு பம்ப் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் லான்ச் ஆகின உடனே டம்ப் ஆகுமான்றா ஷூராக டம்ப் ஆகும். அப்படி டம்ப் ஆகுறதுக்கு முதல் நீங்கள் எத்தனை பேர் இதை விற்று வெளியால் வாரீங்கிறத பொறுத்து உங்களுக்கு இதில் லாபம் இருக்க போது. நீங்கள் லான்ச் ஆகினது உடனே எந்த அளவுக்கு அதை விற்று நீங்கள் உங்களோட ஸ்டேபிள் கோயினாக மாற்றுறீங்கிற பொறுத்து நீங்கள் எவ்வளோக்கு இதில் ஏர்ன் பண்ணுறீங்கிறது இருக்கு. இப்போ நீங்கள் அது லான்ச் ஆகக்குள்ளே நீங்கள் பார்க்க கிடைக்கல, நீங்கள் மறந்துட்டீங்க, அப்படி இல்லாட்டி நம்ம லேட்டாக செல் பண்ணணுன்னு வைப்பீங்கன்னு சொன்னால் அது அப்படியே கீழே டம்ப் ஆகி நல்ல மைனஸில் போகிறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு திரும்ப பழைய அவங்க லான்ச் ஆகின ப்ரைஸுக்கோ அப்படி இல்லாட்டி அதை விட கூடுதலான ப்ரைஸுக்கோ பம்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொஜெக்ட் அண்ட் கம்யூனிட்டி. சரி, அதுக்கு பிறகு அதை வச்சு என்னென்ன ப்ரொஜெக்ட்ஸில் கொண்டு வராங்கங்கிறத பொறுத்து இருக்குது. அப்படி அதோட சேர்த்து அதோட கம்யூனிட்டி என்ன மாதிரி இருக்குது, அதில் எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறாங்கங்கிற பொறுத்து நிறைய விஷயத்தில் அது தங்கி இருக்குது. ஸோ இதே மாதிரி நடந்த ஒரு கோயின் தான் நொட் கோயினுங்கிற ஏர்ட்ராப். நொட் கோயின் டம்ப் ஆகினாலும் அதுக்கு பிறகு அது கண்டினியூஸ் அவங்களோட ப்ரொஜெக்டுகளை பேஸ் பண்ணி அது இப்படி டெலிகிராம் ரிலேட்டட் அந்த ஏர்ட்ராப்ஸில் முதலாவது விஷயங்கிறதால அது என்ன செஞ்சுக்கணும்னா லான்ச் ஆகின ப்ரைஸை விட கூடுதலாக பம்ப் ஆகினிக்கு. ஆனால் அப்படி தான் எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ என்னட்டு கப்பிங்க விற்கணுமா விற்க தேவையானட்டா அதை நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பம். ஆனால் லான்ச் ஆகின உடனே பயங்கரமாக டம்ப் ஆகும். ஸோ நீங்கள் விற்றுட்டு திரும்ப நல்லா டம்ப் ஆகினதுக்கு பிறகு திரும்ப வாங்குறேன்னு சொன்னால் வாங்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே போகும் மகளிர் வருமானு சொல்லி தெரியாது. ஆனால் இது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுங்கிறதால ஸோ இதில் உங்களுக்கு $0.0001 கிடைச்சாலும் அது உங்களுக்கு லாபம் தான். இது எவ்வளோ கிடைக்குங்கிறது இன்னும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. நாளைக்கு அவங்க லான்ச் பண்ணுற ப்ரைஸை பொறுத்து அதை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விற்கிங்கிறத பொறுத்து இதில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்கிறது இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் HBU கன்சல்டன்சியில் டாக்ஸ் ஏர்ட்ராப் போட்டதில் இருந்து அதை கண்டினியூஸாக செஞ்சு உங்கள்ட்ட எவ்வளோ நிறைய டோக்கன் அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க சரியாக செஞ்சாக்கள். அப்படி சரியாக செய்யாமல் சும்மா இருந்தாக்கள் பெருசாக earn பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ அப்படி சரியாக செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் இது பயோவில் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் அதில் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதில் போய் உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் கிடைச்சிருங்கிறத எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, டெஸ்டிமோனியில் சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நல்லா ப்ராப்பராக செஞ்சாக்கள். அப்படி இல்லை டாக் ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணிட்டோம், இதை நான் ப்ராப்பராக செய்யலைன்னு சொன்னால் அது உங்களோட மடத்தனம். ஸோ அதே மாதிரி நல்ல பெஸ்ட்டான ஏர்ட்ராப்ஸில் நிறைய HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூ சப்போர்ட் இருக்கிறேன். ஏர்ட்ராப் அட்டன் பண்ணணுன்னா அதை அட்டன் பண்ணி ப்ராப்பராக அதில் சொல்லிக்கிற விஷயங்களை செய்யுங்க. 2 ஹவருக்கு ஒருக்கா கிளைம் பண்ணணுன்னா போய் கிளைம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்கா போய் கிளைம் பண்ணுன்னு சொன்னால் கிளைம் பண்ணுங்கள். அதில் டெப் பண்ணணுன்னா டெப் பண்ணுங்கள். கொம்போ கார்ட்ஸில் கலெக்ட் பண்ணணும்னா கலெக்ட் பண்ணுங்கள். அதாவது ஏர்ட்ராப்பில் சொல்லிக்கிற விஷயங்களை சரியாக செய்வீங்க. நம்ம மட்டும் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, டைம் இல்லைன்னா தயவு செய்து ஏர்ட்ராப்ஸில் அட்டன் பண்ணாதீங்க.
ஸோ உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கு நீங்கள் செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெஸ்ட்டான ஏர்ட்ராப் சொல்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏர்ட்ராப் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.